அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக 10வது நாள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமறைவு வாழ்க்கை கழகத்தை சேர்ந்தவர்கள். தலைமறைவு வெட்டி கழகம்னு வைக்கலாம், தலைமறைவு வாழ்க்கை கழகம், வாட்டவர் என்ன பேர் வந்தாலும் நம்ம சொல்லிட்டே போகலாங்க. இந்த தலைவான ஒரு படத்தில் 10ஓடு 11 நீ இல்லையே அப்படின்லாம் பாட்டு பாடினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 10 முடிஞ்சு போச்சு. அடுத்து 11வது நாளும் வழக்கம் போல் தலைமறைவாகி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த அணில்களாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே முட்டு கொடுக்க முடியல. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தானுங்க. எங்கள் அண்ணா வருவார், எங்கள் அண்ணா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படி இப்படின்னு பெரிய இதெல்லாம் உருட்டிகிட்டு இருந்தானுங்க. அது மாதிரி சேகோராவுடைய கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போட்டானுங்க. புயலுக்கு முன் அமைதி அது இதுன்னு என்னெல்லாமோ அவனுங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனுங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. சில அணில்கள் கதறியும் பார்த்துட்டுனுங்க. நோ வெளியே வானா, கலாய்க்கிறாங்கடா, எல்லாரும் சிரிக்கிறாங்கடா அப்படின்ட்டுலாம் முடிஞ்ச அளவுக்கு கதறி பார்த்தானுங்க. அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வர மாதிரி தெரியல. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்களாலே முடியாது இல்லையா. நாங்கள் வேணால் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த டயலாகு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க போல இருக்குது. நாங்கள் வேணால் ஒரு 4 பேர் சேர்ந்து தற்கொலை பண்ணி கட்டுமாடா, அப்போவாது வெளியில் வருவியாடா. 100 நாள் ஓடிடுச்சுன்னா பிளாக் பஸ்டரில் அணில்களே, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. இந்த 10வது நாள் 50வது நாள் வெற்றிகரமான அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விஜய். ஏங்க நம்ம விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கோம். உண்மையாலுமே 50 நாள் 100 நாள்லாம் ஆயிடுச்சுன்னா இவனுங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க அந்த மாதிரிப்பட்ட தற்குறிகள். இவனுங்களுக்கு இது நம்ம கலாய்க்கிறோம் அப்படின்றதுலாம் தெரியாது. இந்த சீனாவில் ஏதாவது நியூஸ் பேப்பர்லலாம் இந்த சம்பவம் வந்திருக்குங்க. சீனாக்காரன் கழுவி ஊற்றிருக்கான் இந்த சம்பவத்தை. இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலத்தில் இப்படி நடிகனை பார்க்க போய் இப்படி கொத்தா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிருக்கான் பாருங்க. இதை இவனுங்க எடுத்து போட்டு இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு போயாச்சு. நம்ம அண்ணன் எந்த அளவுக்கான வளர்ச்சி, நம்ம கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ நாள்லேயே நம்ம அங்கே வரைக்கும் ரீச் ஆகிட்டோம், இந்த மாதிரிலாம் இவங்களால முடியுமா அப்படின்னு அதை பெருமையாக பேசுகிறானுங்க. இப்படிப்பட்டவனுங்க 50வது நாள் 100வது நாள் தலைமறைவாயிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொண்டாடினாலும் கொண்டாடிடுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதிரிப்பட்ட கிறுக்கு பிடிச்ச தற்கொலைகள். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் புஷி ஆனந்த் தரப்பு இவங்கெல்லாம் போய் செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான விசாரணை நடந்திருக்கும். நம்ம அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். வாழ்க்கைக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடு ஜகஜம் ஜம் ஜம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு ஆட்டமாக ஆடின இவங்கெல்லாம் எப்படிங்க ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அவர் விஜய் என்னன்னா தலைவராக இருக்கார், இவங்க என்னென்னா பொதுச் செயலாளர், அவங்க இவங்கன்னு இருக்காங்க. ஒரு பிரச்சனையை கையாளதுக்கே துப்பு இல்லை வக்கில்லை, ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. எந்த ஒரு கட்சியிலையுமே இப்படி இந்த மாதிரி யாருமே இருந்ததில்லைங்க. இப்படி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் மீடியாக்காரங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறது, இந்த மாதிரிலாம் யாராவது இருந்திருக்காங்களா? நாங்கள் புதுசாக ஒரு மாற்றத்திற்கான அரசியல்ன்ற பேரில் எல்லாமே தலைகீழாக திருப்பி போட்டு பின்னாடி பார்க்க போயிட்டு இருக்காங்க. இவங்க மக்கள் கூட நிற்கிறது, மக்கள் கூட உரையாடுறது, மக்கள்கிட்ட வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தானே மக்கள் விரும்புகிற அரசியலாக இருக்க முடியும். மக்கள் கூடவே இருக்க மாட்டாராம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னாலும் அது அங்கே தகவல் தான் நியூஸில் வரும். எதுவுமே உருப்படியாக அஃபிஷியலாக எதுவுமே ப்ராப்பராக நடக்காது. இப்படி இந்த லட்சணத்தில் இவங்க இருந்துட்டு இது இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளை விடையும் நாங்கள் பெட்டராக நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன உருட்டு இது. உச்சநீதிமன்றத்துலேயும் ஒருவேளை இவனுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த நீதிபதியையும் 200 ரூபா ஊப்பி இவர் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாருலாம் சொல்லி ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. அதுக்கு பிறகு அது இன்னும் கடுமையான தண்டனைகள் இருக்கும். பாஜக விஜய் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்க. இந்த நியூஸ் கார்டை பாருங்க. இந்த கரூரில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. உமா ஆனந்தன் யாருன்னு தெரியும்ல. இந்த ஷால் கல்ச்சரை முதல்ல நிப்பாட்டுங்கய்யா, இது திராவிடம் கொண்டு வந்தது அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசிட்டு போனாங்க தெரியுமா. அவங்களே தான் அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அது போனது யார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மனுவை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளதாக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த சங்கி ஈகோ சிஸ்டமும் விஜயை காப்பாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி துடிக்கிறாங்க பாருங்க. சிபிஐ விசாரணை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி திருவாளர் ஆதவ் அர்ஜுனாவே ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல. சிபிஐக்கு போச்சுன்னா 5 வருஷம் 6 வருஷம் லேட் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் சிபிஐக்கு கொடுப்பாங்க, அதுதான் சிபிஐ அப்படின்லாம் சொல்லியிருப்பாப்புல. இப்போ சிபிஐக்கு போகணும்னு இவங்களே எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு இவங்களுக்கு துணையாக நின்று சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாருங்கள்.
ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். விஜய் வந்து ஒரு நாக்பூர் ஏஜென்ட் அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுலேயே நமக்கு தெரிய வேண்டாமா? இதே வந்து இந்த நபர்கள்லாம் திமுகவுக்கு ஏதாவதுனா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி எதிரி திமுக தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்க்ளூடிங் தாவேகாரன அணில்களுக்கும் தெரியும். திமுகவை என்ன ஆனாலும் இந்த பாஜக கும்பல் சப்போர்ட்டே பண்ணிடாது, யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ திமுக வந்து ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னாலும் உடனே வந்து ஒட்டுமொத்த அந்த சங்கி ஈகோ சிஸ்டமும் இங்கே பாருங்கள் திமுக திமுக திமுகன்னு வருவாங்க அப்படின்றது இது அணில்களுக்கும் தெரியும் நல்லா. ஆனால் விஜய் மேலே ஒரு குற்றம் சாட்டப்படுது அப்படின்றப்போ ஓடி வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் சப்போர்ட் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்குவாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியதான், விஜய் ஒரு பக்கா நாக்பூர் அடிமை. 100% ஷுவராக சொல்லலாங்க. பவன் கல்யாணோட ரீமேக் வெர்ஷனாக தான் தமிழ்நாட்டில் விஜயை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் விஜயை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஆந்திராவில் என்ன வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரியே தமிழ்நாட்டிலையும் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பெரும் துயரமோ இல்லை ஏதோ ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்னா எல்லாருமே கட்சி அலுவலகத்துக்கு வருவாங்க, வந்து ஒன்று கூடி பேசுவாங்க, அதை என்ன பண்ணலாம் எது பண்ணலான்ற டிசிஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருமே அப்படி தான் இயங்குவாங்க இல்லையா? எந்த கட்சியாக வேணாலும் சரி எல்லாரும் இப்படி தான் வந்து இயங்குவாங்க. ஆனால் ஒருத்தையும் கூட இந்த கட்சி ஆஃபீஸுக்கு வரல, இன்க்ளூடிங் தலைவர். ஆயுத பூஜை செலிப்ரேஷன் மட்டும் அங்கே நடந்திருக்கு, வேறு எதுவுமே அங்கே நடந்ததா தெரில, யாரும் பேசுனதா தெரில. எல்லாம் தகவல் தான் வந்துட்டுருக்கு. விஜய் வந்து மாவட்ட செயலாளர்களோட பேசுகிறதா தகவல், விஜய் இதை செய்ய போகிறதா தகவல், விஜய் கரூரில் உள்ள மக்கள் கூட வந்து வீடியோ கால் பேச உள்ளதா தகவல். இப்படி தான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இருட்டு உலகத்துக்குள்ளே இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து அப்படி தான் போர்ட்ரே ஆகுது. எதுவுமே நிஜமாக என்ன நடக்குது, எங்கே இருக்காங்க, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியல. இப்படிப்பட்டவங்க இவர் வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் எங்கே இருக்காருன்னே தெரியாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. அப்போ நமக்கு என்ன பதில் கிடைக்கும்? இதில் எதுக்காக ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்ற பதிலும் நமக்கு தெரியலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சியாக இவங்க இருக்கிறப்போவே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னு ஓடி ஒளிஞ்சு போய் பனையூருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, மீதி எல்லாம் தலைமறைவாகி போய் எங்கெங்கேயோ போய் கிடக்குறாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க இருக்கிறப்போ ஆட்சிக்கெல்லாம் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்க, விஜய் அண்ணா துணை, விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே. விஜய் அண்ணா துணையா? விஜய் அண்ணாவுக்கே 10-20 பவுன்சர்ஸ், Y+ பாதுகாப்பு, Z+ அது இதுன்னு பாதுகாப்பெல்லாம் அவருக்கு இருந்தால் தான் அவருக்கே துணை. இதில் வந்து விஜய் அண்ணா உங்களுக்கு துணையா? யாரா நீங்கள்லாம் ஜோக்கர்ஸ்? இவனுங்க இந்த மாதிரி எரியிற தீயில எண்ணெயை கொண்டு போய் ஊற்றி விட்டுறதுனால விஜய் தான் எங்கேயாவது செவத்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கணும் போல இருக்குது. திரும்ப சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி டயலாக் பேசுறது, டயலாக்ஸை வந்து இது பண்ணி ஏதாவது போடுறது, இந்த ஃபேன் ஒர்ஷிப்பிங்கை நோக்கி இவனுங்க வந்து இந்த அரசியலை நகர்த்துறப்போ விஜய்க்கும் தாவேகாவுக்கும் தான் இது வந்து நெகட்டிவாக போய் சேரும் அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியாமல் இதெல்லாம் வந்து பாசிட்டிவோட ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இந்த சினிமாவில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே இப்போது அரசியல்லே இருக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அது போக இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் வேறு தொடங்கியிருக்காங்க. அதில் இந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எத்தனை நாள்னு தெரியல, நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னுங்க சும்மா இருப்பாங்களா ஏதோ பேசிக்கிட்டு அங்கே இங்கே என்னன்னே தெரியல, எனக்கு அது புரியல. நம்ம பொதுவாக இதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. சரி, அது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. பிக் பாஸுக்கு வந்து பக்காவான கண்டஸ்டன்ஸு இருந்திருக்காங்க, அவங்கள மிஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம்னா விஜய், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ், லோயலாமணி, ராஜ்மோகன் எதுக்கு இருக்கோன்னே தெரியாமல் ஒளிஞ்சிருப்பாப்புல. அந்த மாதிரிப்பட்ட நபர் வந்துட்டு இந்த நபர்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்த்து அழகாக கொண்டு போய் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே போட்டுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், என்னமா இருந்திருக்கும், தினமும் கண்டென்ட் கிடைக்கும். இவங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் வந்து அந்த பிக் பாஸ் ஷோ வந்து முடியும் தெரியுமா, அந்த இதுக்கு மேலே நீங்கள் போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகும் கண்டினியூ பண்ண சொல்லாங்க. ஐயோ கொஞ்சம் காசு வேண்டாம் தரையா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அதுக்குள்ளேயே போயிருதுக்கு. தரமான நபர்கள்னால் இவங்க தான். இந்த நபர்கள் கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டுருந்துருக்கலாம். கொஞ்சம் கூட வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு வராது. கொஞ்சம் கூட வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வேறு எங்கேயா வெளியே போகலாம் அதெல்லாம் வராது. ஒரு 200-300 நாள், ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எவ்வளோ வருஷம் வேணாலும் அப்படியே ஒரே இடத்துக்குள்ளேயே வந்து இருக்கணும் அப்படின்னா பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க இந்த நபர்கள். ஒரே இடத்துலையே கூட உட்காந்துருந்து அப்படியே வெறும் சோறை கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருப்பேங்க, நானும் வரலாமா பந்தயத்துக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இவங்க பிக் பாஸ் செட்டுக்கு வரமாட்டாங்க, எல்லாருமே பனையூர் வீட்டுக்கு தான் போகணும். எங்கள் விஜய் அண்ணன் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டார். நீங்கள் வேணால் பனையூர் வீட்டை வந்து பிக் பாஸ் செட்டாக மாற்றிக்குவாங்க,
அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வரமாட்டோம். அந்த பனையூர் வீட்டுக்கு வந்தீங்கன்னா மாடியில் விஜய் ரசிகர் ஒருத்தன் மேலே வந்து கிடப்பான். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வண்டலூர் ஸூ இருக்குல்லங்க சென்னையில், அந்த ஸூவில் இருந்து ஒரு சிங்கம் காணாமல் போயிட்டுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சுங்க. அந்த சிங்கம் கூட திரும்பி வந்துருச்சு. ஆனால் இந்த பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கம் இன்னும் வரைக்கும் வெளியில் வரலங்க. 3 நாளில் காணாமல் போன சிங்கமே திரும்ப வந்துருச்சுங்க. அந்த 5 அறிவு ஜீவனே வந்துருச்சு. ஆனால் இந்த 6 அறிவு ஜீவன் எங்கே போச்சுன்னு தெரில. இந்த 6 அறிவு சிங்கம் வந்துட்டு நிறைய அசிங்கங்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போனோம். ஓகே, நீங்கள் ஆனால் போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தீங்களாண்ணே? இல்லை, விஜய் வந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு சாயந்தரம் தான் தெரியும். விஜய் வரப்போகிறான்னு சொல்லி சாயந்தரம் தான் தெரியும். என் மாப்பிள்ளைக்கு தெரியுமான்றதுக்கு மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன். நீங்களும் போயிருப்பீங்க? நானும் போயிருப்பேன். சரிண்ணே, இது தகவல்கள் கேள்விப்பட்டதும் தம்பி எப்போ போய் பார்க்குறீங்க? என்னங்க இப்படியெல்லாம் இருக்காங்க. இதை வேற ஷேர் பண்ணி பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள அப்பா பாருங்க. பையன் போகிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா தடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு பையன் போனது தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன்றாரு. இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தாங்க பிரச்சனையே. என்ன பிரச்சனை ஏதுன்னே புரியாமல் மறுபடியும் பாருங்கள், இவ்வளோ அடி வாங்கிட்டு அந்த பையன் கையில் கெட்டு போட்டு இப்படி மண்டை மூஞ்செல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகி அது இதுன்னு உட்காந்துருக்கான். அந்த நிலமையிலையும் இவன் போனது எனக்கு தெரியாது, இவன் போகிறது தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருந்திருப்பேன்னு சொல்லுவார்னு பார்த்தா விஜய் வந்தது தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன்னு சொல்கிறாருங்க. இப்படி இருந்தால் என்னன்னு? அந்த பையனும் நல்லா வருவான். தம்பி நல்லா வருவாடா தம்பி, நல்லா அப்பா. இதுக்கெல்லாம் அசிங்கப்படணுங்க. ஆனால் இதெல்லாம் கெத்தாக நினச்சி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அணில்கள். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட பாசம் நேசம் அப்படின்ட்டு பைத்தியக்காரனுங்க. சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.